பேச போதுமானவராக இருக்கான்னு சொல்லி ஆமென். ஆகவே நான் இந்த நாளில் திருப்பிக் கொள்வோம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே ஒரு சில வேத பகுதிகள் இருக்கிறது. நாங்கள் வாசித்து அங்கே நாங்கள் கடந்து செல்வோம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆமென். அங்கே வேதம் சொல்லுது இரத்தம் சிந்துதல் இல்லாமல் அங்கே மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லி, அவை நிச்சயம் அங்கே இரத்தம் சிந்துதல் உண்டாக வேண்டி ஏற்படுகிறது. அவை பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே அங்கே மிருகங்கள் அங்கே கொலை செய்யப்படுகிறது. இல்லாவிட்ட மிருகங்களுடைய இரத்தத்தினாலே இங்கே பலி செலுத்தப்பட்டதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது, ஆனால் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த மிருகத்தினுடைய இரத்தத்தை சிந்தினாலும் அது அங்கே பாவம் போக்கப்படுகிறது இல்லை, அங்கே பாவம் அங்கே மூடப்படுகிறதைத்தான் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவை பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிருகத்துடைய இரத்தத்தை சிந்தினாலும் அது பாவம் மூடப்பட்டதாய் காணப்பட்டது ஒழிய அது பாவம் நீக்கப்பட்டதாய் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வருகிற போது அங்கே வேதம் சொல்றது, நீங்கள் அங்கே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அங்கே வேதம் சொல்லுது, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே தேவ ஆட்டுக்குட்டியாக இங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே அது உண்மையில் ஆட்டை குறித்து பார்க்குற போது அது இன்னசென்ட், என்ன அப்பாவித்தனமானது. இங்கே அது தனக்காக நியாயம் கேட்கிறது இல்லை, இல்லாவிட்டால் அது அங்கே பேச மாட்டுது. ஆனால் அங்கே எந்தவித அங்கே குற்றம் இல்லாத பழுது இல்லாத ஒரு ஆட்டை அங்கே பலி செலுத்தப்பட வேண்டும். இங்கே புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த தேவ ஆட்டுக்குட்டியாக அங்கே பலி செலுத்தப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கு. அது உலகத்துடைய எல்லா, அதாவது எல்லா அங்கே உலகத்தில் வருகிற 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. அங்கே நீங்கள் வாசித்தீங்கன்னா, மறுநாளில் யோவான் இயேசுவை தம்மிடத்து வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அவன் ஒரு இனம் இல்லை மதம் இல்லாவிட்ட ஒரு மொழி இவைகளுக்கு அப்பாலே தேவன் எல்லா ஜனங்களுக்காகவும் ரைட் உலகத்தினுடைய பாவத்தை, அதான் அங்கே மத்தேயு கடைசி அதிகாரம் சொல்றது, உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவை இயேசு கிறிஸ்து உலகத்துடைய முழு ஜனங்களுடைய எல்லா மக்களுடைய இங்கே பாவத்துக்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே மரித்தான்னு சொல்லப்படுது. அங்கே இங்கே இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவர் உலகத்துடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற ரைட். இங்கே பாவத்தின் சம்பளம் மரணமாயிருக்கிறது. அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். 1 முதலாம் அதிகாரம் 19-20 வாசிக்கிற போது நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கிற போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். குற்றமற்றவரும் மாசற்றவருமாகிய அங்கே என்று சொல்லி வேதம் அங்கே சொல்லுகிறதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அங்கே குற்றமற்றவரும் குற்றம் இல்லாமல் மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்டப்படும். அவை அது எந்தவித குற்றமோ எந்தவித கலங்கமும் இல்லாத, அங்கே பழைய ஏற்பாடு அதைத்தான் சொல்ல, எந்த பழுதட்டதும் எந்தவித குறைவும் இல்லாத ஒரு காளையை ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அங்கே அவர் பலி செலுத்தினார்கள் என்று காணக்கூடியார், ரத்தம் சிந்தப்பட்டது என்று காணக்கூடிய. புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்தவித குறைவும் இல்லாமல், எந்தவித பாவமும் அறியாத ஒருவர் அங்கே எங்களுக்காக பாவம் ஆனார் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், அவங்க இயேசு கிறிஸ்து எந்தவித குற்றமும் மாசும் இல்லாத ஒருவராக அங்கே நமக்காக அங்கே சிலுவையிலே தொங்கினார், இல்லாவிட்ட பாவம் ஆக்கப்பட்டார் என்பதை காணக்கூடிய இருக்கிறது. முழு உலகத்தினுடைய பாவத்திற்காகவும்
அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் அங்கே வெளிப்படுத்தல் 1:7 சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1:7 வாசிக்கிற வேதம் இப்படி சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். ஆமேன். அங்கே சொல்லு, அங்கே வேதம் சொல்லுது அங்கே, அதாவது சகலருடைய பாவங்களையும் நீக்கத்தக்கதாக அங்கே இதோ 1:17 நான் வாசிக்கிற போது வேதம் சொல்லு, நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். ஆமென். அதே போல நான் இன்னொரு பகுதி ஏசாயா 1:18 நான் வாசிப்போம். ஏசாயா 1:18 சொல்லுகிறது, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆமென். அதே போல அங்கே வேதம் சொல்லுகிறது, அதே போல யோவான் 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். அங்கே வேதம் சொல்லுது, எங்களுடைய எவ்வளவு அங்கே மோசமான காரியமாக இருந்தாலும் ரைட், ஆனால் அது பஞ்சை போல மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் என்ன, அது சகல பாவங்களையும் நீக்க வல்லதாக இருக்கிறது. அங்கே அவர் வேதம் சொல்லுது, குமாரன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லதாக இருக்கிறன்னு சொல்லி, அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் தேவன் நமது பாவங்களை இங்கே மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். அது மனுஷனுக்கும் தேவனுக்கும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும், எவ்வளவு பாரதூரமாக இருந்தாலும் அவை மன்னிக்க போதுமாக இருக்கும். அப்படியே தான் ஏசாயா 1:18 சொன்னது, அங்கே எங்கே செக்க செவேரென்று இருந்தாலும் அது பஞ்சை போல் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது பனியை போல், அதாவது வெண்மையாக, ரைட், அதாவது அது ரெண்டுக்கும் மிகவும் வெகு தூரமானது. ஆனால் தேவன் எங்களை மன்னிக்க போதுமான தேவனாக இருக்கிறார். எங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டவைகள் இருந்தாலும் அது சகலவற்றையும் தேவன் மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறவர். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சிலுவையிலே ரத்தம் சிந்தினவராக காணப்பட்ட. அவை ரத்தம் சிந்துதல் இல்லாமல் இங்கே பாவ மன்னிப்பு எங்களுக்கு இல்லை. அது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அதை செய்து முடித்தார். அது யாருக்காக? ஒரு சிலருக்காகவில்லை, எல்லா ஜனங்களுக்காகவும் தான் அதை அவர் செய்தவராக காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்டவைகளாக இருந்தாலும் அவைகளை தேவன் மன்னிக்க போதுமானவராக இருக்கிறார். இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் இதுதான். அது எப்படிப்பட்டவைகள் எதுவாக இருந்தாலும், ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? அவைகளை அவருக்கு மன்னிக்க முடியும் என்று சொல்லி, இந்த காலை வேளையிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம் அதுதான். எங்களுடைய வாழ்க்கை திரும்பி பார்க்குற போது சில வழியில் எங்களுக்கு யோசிக்கலாம், ஆண்டவர் இவைகள் எல்லாம் நீர் மன்னிப்பீரா சொல்லி கேட்பீர்களா இருந்தேன்னு சொன்னால், தேவன் எங்களை பார்த்து சொல்கிற காரியம்தான், ஆம், தேவன் இவைகளை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார்னு சொல்லி. ஏன்னா நாங்கள் பாவ சுபாவம் உள்ள ஜனங்கள். ஆனால் தேவன் என்ன சொல்றார்? எந்தவித மாசற்றதும் எந்தவித குற்றமற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தினவராக காணப்படுறார். இந்த காலையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம், தேவன் உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அதே போல் அங்கே நாங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே எல்லா விதத்திலும் அவர் அங்கே பாடுபட்டவராக அங்கே காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றுலையும் இயன்றவர் இயேசு கிறிஸ்து அங்கே பாதிக்கப்பட்ட ஒருவராக அங்கே காணப்படுகிறதை காணக்கூடிய. நீங்கள் திருப்பி கொண்டு ஏசாயா 53 நீங்கள் திருப்பி ஏசாயா 53
நான் 3-8 வரை வாசிப்போம் என்றால் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3-8 வரை வாசிக்கிற போது வேதம் இப்படி சொல்லுகிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் தன் வழியே போனோம். கர்த்தரோ நம்மெல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலுமிருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அங்கே ஆண்டவரை அங்கே ஏசாயா ஏற்கனவே ஏசாயா தீர்க்கதரிசி அங்கே கூறியிருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கு. அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் ஆவி ஆத்துமா சரீரத்தில் எல்லா விதங்களிலும் அவர் அங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு அங்கே வேதனைப்பட்ட ஒருவராக அங்கே பிதா அவர் ஒரு கணம் அவருடைய பாவத்தின் நிமித்தம் கைவிட வேண்டி ஏற்பட்டதை காணது. அது எங்களுடைய பாவத்தினாலே அது ஏற்பட்ட காரியம். அந்த பாவத்தின் கொடூரத்தினாலே அகோரத்தினாலே இங்கே பிதா கையை விட்டார் என்று காணக்கூடியதாக இருக்கு. அங்கே ஆத்மாவிலையும் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே அவமானத்தை, ஆத்மாவில் உணர்வுகள் எண்ணங்கள் சிந்தைகள் இருக்கிறது, எண்ணங்கள் இருக்கிறது. அங்கே ஆண்டவரை அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சந்தர்ப்பத்தில் என்ன அங்கே அவர் அங்கே உள்ளான விதத்திலும் என்ன அங்கே அவமானங்களை என்ன அவர் அதே போல் அங்கே என்ன கோபப்படுத்தினார்கள். அதே போல் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே அவரை அங்கே ஏளனம் செய்தார்கள். ரைட், நீர் ஒரு 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 உண்மையில் தேவன் என்றால் இறங்கி வாரும் என்று சொன்னார்கள். உன்னையே நீ ரட்சித்துக்கொள் என்று சொன்னார்கள். இப்படியாக அங்கே ஆத்மாவிலும் அவரே அங்கே அவர் காயப்பட்ட ஒருவராக காணப்பட்டது. சரீர பிரகாரமும் அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டவராக காணப்பட்ட, கை காலிலே ஆணிகள் அறையப்பட்டது. என்ன அந்த பிள்ளைகள் இந்த சத்தம் எங்கேருந்து எடுத்தாங்களோ தெரியல, ரைட். ஆனால் அந்த அந்த அரைந்த காரியங்களை பார்த்தால் உண்மையில் அதுதான் என்ன மழுங்கடிக்கப்பட்ட ஆணிகளினாலே என்ன இயேசு கிறிஸ்து கை காலிலே இங்கே ஆணி அடிக்கப்பட்டது. உண்மையில் கூறான ஒரு ஆணியால் அடித்தாலே மிகவும் கஷ்டமான மழுங்கடிக்கப்பட்ட ஆணிகள்னாலே அவர்களுக்கு காயப்படுத்தினார்கள். ஏன்னா தலைகளை முள்முடி சூடப்பட்டது. ரைட், சரீரத்திலே சவுக்கடி, அதாவது எவ்வளவோ அங்கே என்ன எலும்புகளினாலும் அங்கே ஆணிகளினால் அங்கே அங்கே இரும்பு குண்டுகளினாலும் செய்யப்பட்ட ஒரு சவுக்கினாலே அங்கே அவர் இங்கே சரீரத்தில் அடிபட்டார் என்று காணக்கூடிய இருக்கிறது. அங்கே உள் உறுப்புகள் தெரியத்தக்க அளவுக்கு அவங்க அவ்வளவுக்கு காயப்பட்டவராக காணப்பட்டது. எங்களுக்கே சில வழியில் ஒரு ஆணி என்ன கையில் அடிபடுகிற போது நாங்கள் வேதனைப்படுகிறோம். என்ன மிகவும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்கிறதுக்கு. என்ன இல்லாவிட்டால் ஏதாவது நாங்கள் வெட்டுகிற போது எங்களுக்கு கரங்களில் வெட்டுப்பட்டதுன்னு சொன்னால் எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு ரத்தம் வந்ததுன்னு சொன்னால் ஓ ஐயோன்னு கத்தி குளறி பெரிய ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் போடுகிறவளாக இருக்கிறோம். அப்படித்தான் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காயம் என்றாலும் ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்குது. தற்செயலாக ஒன்று நடந்தாலும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கிறது. அங்கே எங்களோட தோள்களுக்குள்ளே நரம்புகள் இருக்கிறது. என்ன அதில் நரம்பு இங்கே நாளங்கள் இருக்குது, இரத்த நாளங்கள் இருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி ரத்தம் எங்களுக்கு அவர்கள் வெறுகிற போது நாங்கள் ஐயோண்டு கத்திக்குள்ளார பெரிய 6 வாரங்களை படுவோம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சொட்டு ரத்தம் இல்லாமல் முழுவதும் நமக்காக சிந்தினவராக காணப்பட்டதை காணக்கூடிய இருக்கிறது. அது நமக்காக அவர் செய்த காரியம். உண்மையில் சிலுவையில் வந்து இலகுவான காரியம் இல்லை, இங்கே மூச்சு எடுக்கிறது என்ன. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த 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 ஆணியில் தொங்கி இருக்கிற போது என்ன அவர் அந்த 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 கஷ்டமான வேதனையை அவர் அனுபவித்த ஒருவராக காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்கு. ஏன் நம் நிமித்தம் அந்த நாட்களிலே உண்மையில அங்கே சிலுவை மரணம் என்று சொல்றது மிகவும் ஒரு என்ன மிகவும் அதிக ரோமரால் கொடுக்கப்படுற மிகவும் அதிகபட்ச தண்டனை அதுதான். ரைட், அதே போல மிகவும் அவமானமான காரியம்
அதுதான். ஆனால் இன்றைக்கு நாங்கள்ண்டா மிகவும் அழகாக எல்லா சிலுவையும் தொங்க விட்டுருக்கிறோம். என்ன தங்கம் வெள்ளி சில்வர்ண்டு ஒரு தொகை சிலுவைகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 150 கிலோ அந்த சிலுவை பாரத்தை அவர் சுமந்தவராக காணப்பட்டார். அந்த அவமான சின்னத்தை அவர் ஏற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். அங்கே ஏன் இன்றைக்கு நாங்கள் அதை அனுபவிக்க கூடாதுன்றதுக்காக, எங்களுக்காக, இல்லாவிட்டா எங்களுடைய பாவம் இயேசுவை சிலுவையில் அறைந்ததுன்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவை நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனக்காக அந்த சிலுவையில் தொங்கையில் எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தின் நிமித்தமும் அவர் சிலுவையிலே தொங்கினவராக காணப்பட்டார். இல்லை, எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தின் நிமித்தமும் அவர் காயப்பட்டவராக காணப்பட்டார். எங்கள் ஒவ்வொருடைய பாவத்தின் நிமித்தமும் அவர் அந்த அவமானத்தை, வெட்கத்தை ஏற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். இந்த காலை வேளையில் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதை செய்கிற போது நாங்கள் இயேசுவை மீண்டும் மீண்டும் சிலுவையில் அறைகிற ஜனங்களாக நாங்கள் காணப்படுவோம். அவை எனக்கு பிரியமாக இந்த காலை வேளை உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிற காரியம்தான். அவை நாங்கள் தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிற போது நாங்கள் மீண்டும் மீண்டும் கிறிஸ்துவை சிலுவையிலே அறைகிற ஜனங்களாக நாங்கள் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நாட்கள் உண்மையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மத, ஒரு இன, அரசியல், என்ன ஒரு எதிராளியா ஒருவராக, என்ன எதிரான ஒரு கிளர்ச்சியாளராகத்தான் காண்பித்தார்கள். என்ன ஒரு ஒரு இவர் ஒரு ஒரு இன்றைக்கு நான் சொன்னோம்னா ஒரு கிளர்ச்சியாளர்கள் நான் சிலர்களை சொல்லுறேன் தானே, அதே மாதிரி தான் அன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு மத, இன, இல்லை அரசியல் கிளர்ச்சியாளர் ஒருவராக ஒரு 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 சித்தரித்து அவர்கள் காண்பித்தார்கள். அப்படி காண்பித்து தான் இறுதியிலே அவரை சிலுவையில் அறைய வேண்டி ஏற்பட்டது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக இங்கே சிலுவையிலே தொங்கினார் என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய பாவத்திற்காக நாங்கள் மீண்டும் பிதாவோடு இணைக்கப்பட வேண்டும் என்ற அந்த எண்ணம், சிந்தனைக்காகவே கிறிஸ்து அந்த சிலுவையை சுமந்தவராக காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாள் ஆனால் அங்கே அவர்களுக்கு எல்லாரும் கேட்டால் பரபாசை விடுதலையாக்குங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், பரபாசை விடுதலையாக்குங்கள் என்று சொல்லி அவர்கள் கூக்குரல் இட்டார்கள். இங்கே ஆனால் இயேசுவை சிலுவையில் அறையும் என்று அங்கே சொன்னதை காணக்கூடிய. நீங்கள் நினைக்கிறீங்களா பரபாசில் இருக்கிற விருப்பத்தினால தான் கேட்டாங்கன்னு சொல்லி? இல்லை. இல்லாட்டி பரபாச குடும்பத்தில் இருந்த கரசனையினால் கேட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை. உண்மையில் இங்கே பரபாசுல பிடிக்காததுனால, பரபாச பிடித்ததுனாலே அல்ல, இயேசுவை பிடிக்காததுனால தான் அவர் பரபாசை விடுதலை ஆக்கும் என்று கேட்டார்கள். அவை தெளிவாக விளங்கிக்கொள்ளுங்க. பரபாசை பிடிக்குமென்றதுனாலே அல்ல, இயேசுவை பிடிக்காதுன்றதுனால தான் அவர் பரபாசை விடுதலை ஆக்கும் என்று கேட்டான். இல்லாட்ட பரபாசனுடைய நல்ல காரியத்தினாலேயோ, இல்லை அவருடைய குடும்ப கரிசனையினாலேயோ, இல்லாட்ட விடுதலை ஆகணும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அவர்கள் கேட்கவில்லை. கிறிஸ்துவை பிடிக்காததுனாலே தான் அவர்கள் பரபாச அந்த நாளில் மிகவும் மோசமான ஒருவனை விடுதலை ஆக்கும் என்று கேட்டப்பட்டது. இன்றைக்கு சிலவர்கள் எங்களுக்குள்ளேயும் அப்படிப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கலாம். சபைகள்லேயும் எங்களுக்கு அங்கே அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்கலாம். ஆனால் அன்றே நாங்கள் காண்கிறோம், பரபாசை பிடிக்காதனால நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். இயேசுவை பிடிக்காதனால பரபாசை விடுதலையாக்கும் என்று அங்கே கேட்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு பிரியமான ஒருவருடைய மரணத்தின் போது பேசப்படுகிற கடைசி வார்த்தைகள் மிக முக்கியமானது. ஆமென். உங்களுடைய வீட்டில் யாராவது ஒன்றும் என்னென்று இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்களுடைய வார்த்தைகள் மிக முக்கியமான வார்த்தைகள். அப்படித்தானே? நீங்கள் பார்த்தீங்கன்னா மகா அலெக்சாண்டர் அங்கே சொன்னார், என்ன என் கை ரெண்டையும் வெளியில் விட்டுட்டு போங்க. ஏன்னு சொன்னால் நான் ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் நான் கொண்டு போனதும் இல்லை என்று சொல்லி அது சொன்னாங்க. என்று நான் சம்பாதித்த எல்லா செல்வங்களையும் அந்த எல்லாவற்றையும் நான் இங்கே இப்போ நான் இறந்து பொடி போடுறேன்னு அந்த ரெண்டு பக்கம் வையுங்கள். ஏன்னா நான் எந்த சம்பாதித்ததையும் நான் கொண்டு போக இல்லை என்று ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி. அதே போல் சொன்னார், தலை சிறந்த வைத்தியர்களால் என்னுடைய பெட்டியை சுமந்து போங்கள் என்றால் அவர்களாலும் என்னை காக்க முடியாமல் போய்விட்டது என்று சொல்லி. அவன் சில வழியில் இந்த நாங்கள் இறுதி வார்த்தைகள் மிக முக்கியம். என்ன நாங்கள் யோசித்து பார்ப்போம் என்று சொல்லி என்ன எங்களுக்கு சொல்ல வருகிறா, என்ன இல்லாவிட்டால் கடைசி எந்த லொக்கரில் எந்த உறுதியை வச்சுட்டு போயிருக்கிறா, அதையாவது கீ எங்கே இருக்குண்டா சொல்லிட்டு போவாரான்னு சொல்லி, இல்லை என்னோட சொத்து என்ன எழுதி வச்சிருக்கிறாரா, எனக்கு என்ன பங்கு கிடைக்கும் கடைசியாக சொல்லும். இப்படி அநேக காரியங்கள் இருக்கிறது கடைசி வார்த்தையை குறித்து. அதே போல தான் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் கடைசியாக சொன்னாங்க. என்ன இங்கே சொன்ன ஒரு சில வார்த்தைகள் இருக்கிறது, 7 வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து சொன்னார்.
கடைசி இயேசு கிறிஸ்துவின் 7 வார்த்தைகள் அதை நான் பார்த்து நான் இந்த வழியை நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்த போது பேசிய 7 வார்த்தைகள். முதலாவது வார்த்தை தான் லூக்கா 23:34 சொல்லுகிறது. லூக்கா 23:34. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். இயேசு கிறிஸ்து உண்மையைத்தான் சொன்னார். ரைட்? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி. இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்? பிதாவே இவர்களை விட்டு விடாதிரும், என்ன அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அங்கே இயேசுக்கு சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அங்கே இயேசுக்கு சிலுவையில் இருக்கும்போது அங்கே பாடுகளை அனுபவித்தார். அதன் முன்பதாகவும் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்த ஒருவராக காணப்பட்டார். இங்கே சிலுவையில் இருக்கிற போது வஸ்திரம் இல்லாதவராக, ஏன்னா அங்கே சொன்னது போல அங்கே முடிந்தால் ரங்கி வேறும் என்று சொல்லி ஈட்டியிலாலே குத்தினார்கள். சிலுவையில் இருக்கிற போதும் இயேசு கிறிஸ்து இங்கே பாடுகளை அனுபவித்த ஒருவராக காணப்பட்டார். அதற்கு முதலும் பாடுகளை அனுபவித்தார். ஆனால் இங்கே நாங்கள் அப்படி அவ்வளவு சூழல், அவ்வளவு காரியங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்து பாடுகளுக்குள்ளே கடந்து போன பின்பதாகவும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து செய்த ஜெபங்களில் கேட்கப்படாத ஜெபம் இது ஒன்று மட்டும்தான். ரைட்? மனிதன் மன்னிப்பை தேடவில்லை என்றால் இயேசு ஜெபித்ததில் பயனில்லை என்றதை தான் அங்கே விளக்கம். ரைட்? மனிதன் அங்கே மன்னிப்பை கோரவில்லை என்று சொன்னால், இல்லை கேட்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், இயேசு ஜெபித்தும் பயனில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி. இன்னைக்கு நாங்கள் போய் இங்கே மத்திய 6:12 இங்கே பரமண்டல ஜெபத்தில் பிதாவே எங்கள் கடன்களை மன்னியும், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறோம், எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லப்பட்டதை காணக்கூடிய இருக்குது. எங்களை பார்த்து நான் கேட்க வேண்டிய கேள்விதான் இதுதான். நான் உங்களை கேட்கிறேன், ஒரு நாளில் நாங்கள் எவ்வளவு தவறு செய்கிறோம்? ஒரு நாள் எவ்வளவு தவறு செய்கிறோம்? சரி, நாங்கள் ஒரு வாரத்தில் எவ்வளவு செய்கிறோம்? அப்படி பார்த்தா ஒரு மாசத்தில் நாங்கள் எவ்வளவு காரியங்களை செய்கிறோம்? ரைட். அப்போ இப்போ உங்களை பார்த்து கேட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு போவீங்களா இல்லையான்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாரும் நான் கையெழுதுவோம், ஆண்டவரே நான் பரலோகம்டா போவேன்னு சொல்லி. அப்படிதானே? அப்போ உங்களை இவ்வளவு மாசக்கணக்காக இருந்து இப்போ வருஷக்கணக்கு வருஷங்களும் வந்துட்டுது, என்ன இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போ இவ்வளவையும் வச்சுக்கொண்டு தேவன் உங்களை பரலோகத்தில் அனுமதிக்கிறார் தானே அப்படின்னு சொன்னால் நாங்களும் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவன் இவ்வளவா எங்களை மன்னித்து எங்களை ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷத்தை நாங்கள் பார்த்தா எங்களை தேவன் மன்னித்து பரலோகத்தில் ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் எனக்கு பிரியமானவர்கள் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், நாங்களும் ஒருவர் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஜனங்களாய் இருக்கிறோம். ஆமென். இரண்டாவது வார்த்தை தான் லூக்கா 23 இங்கே 39-43 வரை வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்காக தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் தொங்கினான் கொடுத்து வச்சவன், உடனே எந்த பேப்டிசம் இல்லை, எந்த சண்டே சர்வீஸ்லையும் கலந்து கொள்ள இல்லை, ரைட், எந்த என்கவுண்டர் ப்ரோக்ராமுக்கும் போயில்லை. அந்த நிமிஷமே பரதேசியில் எடுத்துக்கொள்ளப்பட்டாண்டு அங்கே வேதம் சொல்லுகிறது. ரைட். எனக்கு பிரியமான இந்த கேள்வியில் உங்களை பார்த்து சொல்கிறேன். அங்கே வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் இங்கே வழியாக இருக்கிறார். ரைட். அவராலே மட்டும்தான் உங்களை பரலோகத்திலே நித்தியத்துக்குள்ளே கொண்டு சேர்க்க முடியுமாக இருக்கிறது. அதாவது இன்னொரு விதத்தை சொன்னால், ஆக்கினை இல்லாமல் இங்கே நித்தியத்துக்குள்ளே கடந்து போக முடியும் என்றால் கிறிஸ்துவினாலே
மட்டும்தான். கிறிஸ்து அந்த நேரத்திலே அங்கே செய்தவராக காணப்படுகிறார். அங்கே பரதேசில், அங்கே பரலோகம், இல்லாட்ட பரலம வாசஸ்தலம், இல்லாட்ட கர்த்தருடைய சமூகம் இங்கே குறிக்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. ரைட்? அந்த நித்திய ஆக்கினை இல்லாமல் ஒரு நித்திய சந்தோஷத்துக்குள்ளே, ஒரு நித்திய விடுதலைக்குள்ளே அங்கே கொண்டு போகக்கூடிய ஒரு இடத்துக்கு உங்களை கிறிஸ்துவனாலே மட்டும்தான் அது செய்து கொடுக்க முடியும். ஆமாம், இந்த காலைவேளை எங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? இன்றைக்கு நாங்கள் அதை கேட்க வேண்டிய கேள்வியா? இன்றைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒன்று நடக்குமா இருந்தேன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கிறதா? ஆம், நான் அந்த பரதேசிக்குள்ளே பிரவேசிப்பேன் என்று சொல்லி. ரைட்? அன்றைக்கு அவனுக்கு அந்த சலாக்கியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கே கொடுத்தவராக காணப்பட்டார். ஆமீன். அடுத்து யோவான் 19:26-27 வரை வாசிக்கிற போது, மூன்றாவது சொல்லுகிறோம். யோவான் 19:26-27 வரை வாசிக்கிற போது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருகிற போது யோசேப்பை குறித்து பேசப்படவில்லை. ரைட்? இங்கே யோசேப்பு மறைத்து இருக்கலாம், இல்லாட்டி அவங்க சகோதரர்களும் இங்கே இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனப்படினால இயேசுவுக்கு ஒரு பொறுப்பு இருந்தது, இங்கே தன்னுடைய தாயை இங்கே ஒரு இடத்துல ஒப்பு கொடுக்கத்தக்கதாக. இல்லாவிட்ட ஒரு தேவை உள்ள ஒருவருடைய தேவையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கிற போதே சந்திக்கிறதை காணக்கூடியதாக இருக்குது. அதாவது தேவையோடு இருக்கிற ஒருவருடைய தேவையை இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே சந்திக்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அதோட இன்னும் தான் அவர் அந்த சிலுவையில் அவ்வளவு ரத்தம் சிந்தியும் அவ்வளவு வேர்வையாக அங்கே தண்ணீர் போனாலும் அங்கே அவர் சுய நினைவோடு இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். அந்த பொறுப்புகளை சரிவர செய்தவராக காணப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக எனக்கு பிரியமானவர்களே. எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது, செய்ய வேண்டிய பொறுப்புகள் கடமைகள் இருக்கிறன்றதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சந்தர்ப்பத்திலும் தேவையுள்ளவர்களை தேவையை சந்தித்தொருவராக அங்கே காணப்படுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம், அங்கே வேதம் சொல்வது மத்தேயு 27:46 மத்தேயு 27:46 சொல்லுகிறது. ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. நாங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பாவத்தினாலே சூழப்பட்ட ஒருவர்னாலே காணப்பட்டதுனாலே பிதா அங்கே கையவிட வேண்டிய ஏற்பட்டது. இங்கே அப்படிப்பட்ட சூழலில் அங்கே இது உண்மையில பாடுகளுடைய ஒரு உச்ச கட்டத்தை மனுஷ ரீதியிலே இயேசு கிறிஸ்து ஏற்பட்ட பாடுகளுடைய உச்ச கட்டத்தை அங்கே காணுகிறது. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவ்வளவுக்கு தேவன் அங்கே பாடுகளை அனுபவித்த ஒருவராக இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? இங்கே எங்களுடைய எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் பாவமாக்கப்பட்ட ஒருவராக காணப்பட்டார். அவர் அந்த சொல்லு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன்னு சொன்னால் அவ்வளவுக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக அவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள், துக்கங்களை அனுபவித்துள்ளார். இல்லாட்ட எங்களுடைய பாவம் அவ்வளவுக்கு அவரை அங்கே ஆக்கினதென்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அங்கே யோவான் 19:28 சொல்லுகிறது. யோவான் 19:28 சொல்லுகிறது. யோவான் 19:28 சொல்லுகிறது. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அடுத்த ஆண்டவர் இயேசு சொன்னாங்க, நான் தாகமாயிருக்கிறேன். இது சரீர பிரகாரமாக இயேசுக்கு ஏற்பட்ட தாகமாயிருக்கிறது. ஏன்னா அங்கே அவர் அதிகாலையில் இருட்டோடு இயேசு கிறிஸ்து பிடிபட்டார். மாலை வரையும் மாலையிலே சிலுவையில் அறைந்தார். அவரை வியர்வை அங்கே அதிகம் சிந்தினது, ரத்தம் சிந்தினது. இறுதியில் அங்கே ஈட்டியாலே குத்துகிற போது அங்கே ஒரு சொட்டு ரத்தமும் கூட இல்லை. அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே இது சரீர பிரகாரமான ஒரு தாகத்தை அங்கே காட்டுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? அங்கே அடுத்தது அங்கே நாங்கள் இன்னும் ஒரு காரியத்தை பார்க்க அங்கே வேதம் சொல்வது இங்கே யோவான் 19:30 சொல்லுவது. யோவான் 19:30 யோவான்
யோவான் 19:30 சொல்லுகிறது, இயேசு காடிய வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்தார்னு சொல்லக்கூடியது. இது மனித மீட்புக்கான பாடுகள், வேதனைகள், இல்லாவிட்ட எனக்காகவும் உங்களுக்காகவும் இருந்த பாடுகள், இல்லாவிட்ட வேதனைகள், இல்லாவிட்டால் எங்களுக்கு இருந்த எல்லா காரியங்களையும், ரைட், பாவத்தின் அங்கே மீட்பிற்கான வேலை திட்டத்தை இயேசு கிறிஸ்து முடித்தவராக காணப்பட்டார். நாங்கள் அந்த மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, இல்லாவிட்ட விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, இல்லாவிட்ட நான் பாவத்திலிருந்து விடுதலை அடையும்படியாக எந்த கிரியத்தை செலுத்த வேண்டுமோ, இல்லாவிட்ட என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து முடித்த ஒருவராக இந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட், இங்கே எல்லா விதமான பாவங்களை நீக்கி போட்டு அவர் ஜனங்களை மீட்ட ஒருவராக காணப்பட்டார். ரைட், எங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக காணப்பட்டார். நாங்கள் பாவத்திலிருந்து மீள தேவையான சகலவற்றையும் அவர் செய்து முடித்த ஒருவராக காணப்பட்டதை காணக்கூடியதாக இருக்குது. எனக்கு பிரியமான இந்த காலை வேளையில் நாங்கள் உண்மையிலே அங்கே சந்தோஷப்பட வேண்டிய ஜனங்கள். ஆமென். உண்மையிலே நாங்கள் அங்கே அதை கொண்டாட வேண்டிய ஜனங்கள். ரைட், நாங்கள் மரிக்க வேண்டிய இடத்திலே, இல்லாட்ட நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்திலே இயேசு கிறிஸ்து அதை ஏற்றுக்கொண்டு அவர் தண்டிக்கப்பட்டு மரித்தவராக காணப்பட்டார். இன்றைக்கு எங்களுக்கு அந்த சுதந்திரத்தையும் அந்த விடுதலையும் கொடுத்தவராக காணப்படுகிறார். ஆமென். இன்றைக்கு நாங்கள் உண்மையிலே வரப்பிரசாதம் பெற்ற ஜனங்கள், உண்மையிலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஜனங்கள், உண்மையிலே நாங்கள் தேவனை, உண்மையிலே நாங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிற போதெல்லாம் கரங்கள் உயர்த்தியோ, இல்லை வாய்களை திறந்தோ, இல்லாட்ட முழங்கால் படியிட்டோ, இல்லாட்ட எப்படியெல்லாம் தேவனை மகிமைப்படுத்தலாமோ, இல்லாட்ட தேவனை துதிக்கலாமோ, இல்லை தேவனை ஆராதிக்கலாமோ அவ்வளவுக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஜனங்களாக இருக்கிறோம். அது நாங்கள் ஒரு சொல்லியோ, இல்லாவிட்ட கேட்டோ, இல்லாவிட்ட நாங்கள் பார்த்து செய்ய வேண்டியதில்லை. தேவன் நமக்காக செய்த யாவற்றையும் சிந்திக்கிற போது அது எங்களுடைய இருதயத்திலிருந்து வருகிறது ஒன்றாக காணப்படுகிறது. ஆமென். என்றால் இயேசு கிறிஸ்து யாவற்றையும் செய்து முடித்தவராக காணப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலையில் உங்களை பார்த்து சொல்கிறேன், தேவன் யாவற்றையும் நமக்காக செய்து முடித்தவராக இருக்கிறார். எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த காலை வேளையில். ஆமென். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் எங்களுக்கு இருக்கிறது. இந்த காலை வேளையில் நாங்கள் செய்யக்கூடிய ஒன்று என்னென்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறது. ஓம் ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்தீர் என்று சொல்லி அதை எப்பொழுதும் நினைத்து அதற்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்தத்தக்கதா, இல்லாட்ட கர்த்தரை துதிக்கத்தக்கதா, கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதா, கர்த்தரை பாடத்தக்கதாக. என்றால் தேவன் யாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் முடிந்தது என்று சொல்கிற போது தேவன் அங்கே எங்களுடைய பாவத்துக்கான கிரியத்தை, இல்லாட்ட எங்களுடைய மீட்பிற்கான வேலை திட்டம் முழுவதையும் இங்கே செய்து முடித்தவராக காணப்பட்ட தேவன் இங்கே பிதா தமக்கு கொடுத்த வேலையை, நம்மை மீட்டுக் கொள்றதுக்கான கொடுக்கப்பட்ட வேலையை இங்கே முடித்தவராக காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமென். இங்கே இறுதியில் அங்கே கடைசி வார்த்தை சொல்வது யோவான் 3:10 அங்கே லூக்கா 23:46 சொல்வது கடைசி வார்த்தை. அங்கே 7வது வார்த்தை சொல்ல லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே வீக்காகி இங்கே மரிக்கவில்லை. ரைட், அங்கே பலவீனம் அடைஞ்சு மரிக்கவில்லை. இல்லாவிட்டால் அவர் அங்கே மற்றவர்களால் கொலை செய்யப்படவில்லை. அவர் தாமாகவே தம்முடைய உயிரை இங்கே கொடுத்தார் என்று காணக்கூடியதாக இருக்கு. ஸ்தேவானுடைய காரியத்தில் அதைத்தான் நாம் காண்கிறோம். ரைட், இங்கே சொல்ல இயேசு கிறிஸ்து தாமாகவே தன்னுடைய உயிரை இங்கே கொடுத்தவராக காணப்படுகிறது. எபிரேயர் 9:14 நான் வாசிக்கிற போது அங்கே இப்படி சொல்லு. எபிரேயர் 9:14 சொல்லுகிறது, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவியினாலே அங்கே கிறிஸ்துடைய அங்கே பரிசுத்த கிறிஸ்துவை அங்கே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே தேவன் தாமாகவே அதை ஒப்பு கொடுத்தொருவராக காணப்படுகிறார். இறுதியிலே
இன்றைக்கு எங்களுக்கு எத்தனை பேருக்கு முடியும் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக? ஆனால் கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையை எங்களுக்காக ஒப்பு கொடுத்த ஒருவராக காணப்படுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ரைட்? நாங்களும் எங்களுடைய எல்லா சூழலையும் எல்லா நிலைகளிலையும் எங்களுக்கு முடியுமா இருக்கணும், ஆம் ஆண்டவரே என்ற வாழ்க்கை இடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி. ஆகவே நான் இறுதியில் ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 3:16 யோவான் 3:16 சொல்லுகிறது. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அங்கே பாடுகளா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாகத்தான் இல்லாவிட்ட அந்த அன்பினாலே தான் அவர் செய்தார் என்று காணக்கூடியதாக இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை உங்களை பார்த்து சொல்கிறேன், இந்த அன்பினாலே தான் அவர்களை ஏற்றுக்கொண்டவராக காணப்பட்டார். அன்பின் நிமித்தம்தான் இவ்வளவு தூரம் அவர் அங்கே பாடுபட்டவராக, வேதனை அனுபவித்தவராக, துக்கம் அனுபவித்தவராக இங்கே காணப்படுகிறதை காணக்கூடியதா இருக்கிறது. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்ப காரியம், நாங்கள் இந்த நாளிலே துக்கப்பட தேவையில்லை. ரைட்? இல்லாவிட்டால் கண்ணீர் வடிக்க தேவையில்லை. சிலவளை நாங்கள் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் பார்த்தோம், இல்லாவிட்டால் இந்த நாட்களில் அந்த கிறிஸ்துடைய இது பவனி இல்லாவிட்டால் ஊர்வலங்களை கண்டு, இல்லாவிட்டால் அந்த அந்த காரியங்களை நினைத்து, ஓ இயேசு இவ்வளவா எனக்காக பாடுபட்டார் என்று சொல்லி நான் வேதனைப்படுகிறோம், துக்கப்படுறோம், இதிலே தண்ணியும் அடிக்கிறவளா சிலவர்களே அதில் ஒரு சிலரை காணக்கூடியதாக இருக்குது. ஆனால் இந்த நாளிலே நாங்கள் அவைகளை செய்ய தேவையில்லை. நாங்கள் இந்த நாளிலே உண்மையிலே சந்தோஷப்பட வேண்டிய நாள். ஆமேன். உண்மையிலே இந்த நாள் அது சந்தோஷப்பட வேண்டிய நாள், நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள், நாங்கள் கொண்டாட வேண்டிய நாள். என்ற கிறிஸ்து நமக்காக யாவையும் செய்து முடித்தவராக, பாவியான எங்களை அவர் பரிசுத்தமாக்கினார். ரைட்? அங்கே அவர் அங்கே சாபமாக இருந்த எங்களை அவங்க ஆசீர்வாதமாக மாற்றினவராக இருக்கிறார். இங்கே மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ஜீவனை கொடுத்தவராக காணப்பட்டார். அவர் நமக்காக காயப்பட்டார், அங்கே நாங்கள் சுகமாகும்படியாக இல்லாவிட விடுதலை ஆகும்படியாக இன்றைக்கு அவர்களுக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தாயிட்டது. நாம இந்த நாள் எங்களுக்கு இருக்கிறது என்ன, அந்த அந்த சந்தோஷத்தை, அந்த 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 கிறிஸ்து செய்த காரியத்தை நாங்கள் கொண்டாடும்படியாக நாங்கள் கூடிவே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் அங்கே எங்களுடைய துக்கத்தை காண்பிக்கவோ இல்லாவிட்ட கவலையை காண்பிக்கவோ நாங்கள் கூடுகிறது இல்லை. குட் ஃப்ரைடே சர்வீஸ்ன்னு சொன்னால் நாங்கள் கூடி வருகிறோம் அந்த அன்பை இல்லாவிட்ட அந்த அந்த சந்தோஷத்தை, அந்த கிறிஸ்து செய்த காரியத்தை நாங்கள் கொண்டாடும்படியாகத்தான் நாங்கள் கூடி வருகிற ஜனங்களாக இருக்கிறோம். ஆனபடினாலே நாங்கள் கருப்படுத்தோ இல்லாவிட்ட வெள்ளை எடுத்தோ இல்லாவிட்ட ஏதாவது எங்களை காண்பித்து கொண்டோ வெளிய பிரகாரமாக இல்லை துக்க முகத்தோடு இருந்தோ நான் கிறிஸ்து அப்படி நாங்கள் செய்த முடியும் சொன்னால் கிறிஸ்து செய்ததில் பலன் இல்லாமல் போயிடும். ஆமேன். அப்படின்னா கிறிஸ்து செய்ததில் பலன் இல்லாமல் போயிடும். ஆமேன். இதனாலே நாங்கள் சந்தோஷப்பட வேண்டும். உயிர்த்தெழுந்தால் மட்டும் இல்லை, குட் ஃப்ரைடேயும் சந்தோஷமான நாள் தான். ஆனபடினால் நீங்கள் யோசிக்க வேண்டிய போய் நான் மிரக்கரை சாப்பிட்டு துக்கத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறேன்னு நினைக்க வேண்டாம். ரைட்? அவன் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்கிறேன், இது சந்தோஷமான நாள். ஆமேன். இது மகிழ்ச்சியான நாள், கிறிஸ்து நமக்காக செய்த நாள். ஆனால் இந்த நாளில் நாள் கொண்டாட கடவோம். ரைட்? என்றால் அவர் யாவற்றையும் நமக்காக செய்த முடியாது. அது எப்படி என்று சொன்னால் அது அன்பினாலே செய்தது. ஸோ வலுக்கட்டாயமாயோ இல்லாவிட்டாலோ இது ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லாவிட்டால் கட்டாயப்படுத்தி செய்த காரியம் இல்லை. தேவன் அன்பினாலே நமக்கு செய்திருக்கிறார். ஆமேன். இதனால் நீங்கள் சந்தோஷப்படுறீங்க. இதனால இன்னும் நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால் யோசிக்க தான் வேணும். ரைட்? நான் யாரும் கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருப்பேன்.